பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தனியார் பள்ளியின் வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் காயமடைந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவலறிந்து மருத்துவமனைக்கு பதறி அடித்தபடி மாணவர்களின் பெற்றோர்கள் வரக்கூடிய சூழலானது அங்கு நிலவி வருகிறது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளியின் வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் காயமடைந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த செய்தி அறிந்து மாணவர்களின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தனியார் பள்ளியின் வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதில் காயமடைந்த மாணவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் பாபு விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கண்ணன் பாபு, இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது? காயமடைந்த மாணவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? விவரம் என்ன? மாவட்டம் சத்திரக்குடி அருகே தனியார் பள்ளி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பச்சிளம் குழந்தைகள் உட்பட ஆசிரியர்கள் என 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளது. அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் இயங்கி வரும் வாசன் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். சத்திரக்குடி அருகே உள்ள சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து மாணவர்களை அழைத்து வருவதற்காக பேருந்து, வேன் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை சுமார் 60க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்த பேருந்து பள்ளிக்கு மெயின் சாலையில் இருந்து பள்ளிக்கு நுழையும் இடத்திலேயே விபத்துக்குள்ளானது. இதில் தலைகீழாக அந்த பேருந்தில் பயணித்த மாணவ, மாணவிகள், ஆசிரியர்கள் என அனைவருக்கும் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்த பெற்றோர்கள் பதறி துடித்தபடியே மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். சத்திரக்குடி போலீசார் இச்சம்பவம் குறித்து முதற்கட்ட விசாரணையில் கிராமங்களிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வந்த பேருந்துக்கு பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதாகவும், அதனால் கட்டுப்பாட்டை இழந்த பள்ளி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட குழந்தைகளின், மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஏராளமானோர் பள்ளி வளாகத்தில் இருந்து தகவல் அறிந்து மருத்துவமனையில் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சுமார் 50 மாணவ மாணவியர்கள் சிகிச்சை உள்ள நிலையில் மருத்துவமனை முழுவதும் பதட்டமான சூழ்நிலை உள்ளது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன் பாபு.